உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். நம்முடைய பிரசங்கத்தின் தலைப்பு வனாந்திர யாத்திரையை பற்றி புதிய ஏற்பாடு கற்றுக் கொடுப்பது என்ன. கடந்த 2-3 வாரங்களாக வனாந்திர யாத்திரையை பற்றி படித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த யாத்திரையை செய்தார்கள், எப்படி கடைசியிலே 20 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் மட்டும் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்பதை பற்றி படித்தோம். கர்த்தருடைய ஒரிஜினல் பிளான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி என்ன என்பது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இதுதான் காட்ஸ் ஒரிஜினல் பிளான். இந்த இஸ்ரவேல் தேசத்தை எடுத்து அந்த தேசத்திலே இருக்க எல்லோரையும் ஆசாரிய ஊழியம் செய்ய வைக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து சுவிசேஷம் உலகெங்கும் புறப்பட வேண்டும். என்ன நடந்தது? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, அவருடைய கட்டளை கற்பனைகளை கைக்கொள்ளவில்லை, மீறினார்கள், தங்கள் விருப்பப்படி வாழ்ந்தார்கள். இப்போது நாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கும் இப்படிதான் ஏதோ ஒன்றை சொல்லியிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாம் தான் அவர்களுக்கு ஆசாரியர்கள், நீங்கள் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து என்ன தரிசனம் வைத்திருந்தாரோ அதே தரிசனத்தை இன்று சபை பிள்ளையாகிய நமக்கு வைத்திருக்கிறார். நாம் பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம், நோக்கம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர யாத்திரை செய்த போது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை புதிய ஏற்பாட்டிலே 2 இடங்களிலே சொல்லப்பட்டதை மட்டும் இன்றைக்கு வாசிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5 முதல் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், இல்லை 1லிருந்தே வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற
ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவ பிரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்தார்கள். ஆகவே அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. நமக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் எகிப்து இன்னும் இவர்கள் இருதயத்திற்குள் இருக்கிறது. எகிப்தை விரும்பினார்கள். எகிப்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னார்கள். மோசே, நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவது இல்லை. நீ எங்களுக்கு திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் வயல்களையும் கொடுப்பது இல்லை என்று சொன்னார்கள். பிறகு எகிப்திலே இவர்கள் செய்து வந்த விக்கிரகாராதனைக்கு திரும்பினார்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அருகிலே இருந்த மோவாப் தேசத்து பெண்களை இவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். போன வாரத்தில் அதெல்லாம் பார்த்தோம். எப்படி பெரிய பயங்கர மரணங்கள் கொத்து கொத்தாக நடந்தது. எப்படி 20 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் 40 வருடத்திலே அழிந்து போனார்கள். மரித்து போவார்கள் என்று சொன்ன 20 வயதிற்கும் கீழ்ப்பட்ட அவர்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் இப்போது 40 வருட யாத்திரைக்கு பின்பு கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. வனாந்தரத்திலே அநேக பாம்புகளும் தேள்களும் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்க்காத வரை அவைகள் இவர்களை ஒன்றுமே செய்யவில்லை. அவைகளுடைய பொந்துக்குள் குழிக்குள் வாழ்ந்தது. ஆனால் என்றைக்கு இவர்கள் பரீட்சை பார்த்தார்களோ அன்றைக்கு இவர்கள் பாம்புகளால் சேதமடைந்தார்கள். கர்த்தர் அதற்காக ஒரு வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தி வைக்க சொன்னார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமை. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அவர்கள் முறுமுறுத்தார்கள், நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் அழிந்து போகிற வாய்ப்பு உண்டு. நீங்கள் பேசுகிற பேச்சு, வார்த்தை, முறுமுறுப்பு அது உங்களை ஒருவேளை அழித்துவிடக்கூடும். எனவே நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? பழைய ஏற்பாட்டு சம்பவங்களை நம்மை எச்சரிப்பதற்காக. கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். அவர்களுக்கு வந்தது போல்தான் உங்களுக்கும் வருகிறது. அவர்கள் பாடுபட்டது போல்தான் நீங்களும் பாடுபடுகிறீர்கள். அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் எப்படி கதறினார்களோ அப்படிதான் நாமும் கதறிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் எச்சரிப்பாய் நடந்து கொள். இந்த பூமியிலே இந்த பூமிக்கு அதிபதியாகிய சாத்தான் இருக்கிறான், பிசாசு. அவன் திருடன். அவன் திருடவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் உங்களுடைய எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் பொருளாதாரத்தையும் சுகத்தையும் பலத்தையும் திருடி அழித்து உங்களை கொன்று கடைசி முடிவிலே உங்களை நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும். அதற்காகவே அவன் இருக்கிறான். அவனோடு போராட்டம் ஒரே நாளில் முடிவது இல்லை. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், இயேசு ஆண்டவர் என்று சொல்லி வந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம்.
அதோட முடிவது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. அது தொடருகிறது. மரணம் வரைக்கும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து ஆக வேண்டும். கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிரி இந்த பூமியில் தான் இருக்கிறான். அவன் வந்து கொண்டுதான் இருப்பான், அவன் பேசிக்கொண்டுதான் இருப்பான், அவன் செயல்பாடுகளை நடத்தி கொண்டுதான் இருப்பான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், ஓடி போயிருவான். அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன், ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படியலை, என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அதுக்கு தான் டெய்லி பைபிள் வாசிக்கிறது, டெய்லி ஜெபம் பண்ணுறது, டெய்லி பாடல் பாடி கர்த்தரை வொர்ஷிப் பண்ணுறது. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் காக்கப்பட வேண்டும். சரீரத்துக்காக 3 நேரம் சாப்பிட்றோம், இடையில இடையில என்னென்ன உள்ள தள்ளுறோம், எல்லாம் தேவைப்படுது. காஃபியை குடிக்கிறோம், டீயை குடிக்கிறோம், ஜூஸை குடிக்கிறோம், வாழைப்பழத்தை சாப்பிட்றோம், வடையை சாப்பிட்றோம், போண்டா சாப்பிட்றோம், என்ன தான் சாப்பிடல, எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கோம். என்ன ஆச்சு சாப்பிட்டதெல்லாம்? எல்லாம் போயிடுச்சு உடம்பை விட்டு. ஒரு எனர்ஜியை கொடுத்துச்சு, அது பிறகு போயிடுச்சு. பைபிளை வாசிக்கிறோம், எங்கே போச்சு? தேவையான எனர்ஜியை கொடுத்துட்டு அது போயிடுச்சு. திரும்பவும் அதுக்கு எனர்ஜியை கொடுக்கணும். நமக்கு எனர்ஜி வேணும், திரும்பவும் பைபிள் தான் படிக்கணும். காரை வாங்குகிறோம், பெட்ரோலை ஊற்றுறோம், ஓட்டுறோம், நல்லா ஓடுது, திடீர்னு நின்றுது. என்னடான்னு பார்த்தா பெட்ரோலை ஊற்றுறோம். அப்புறம் ஊற்றினோன்னா திரும்ப ஓடுது, ஓடி முடித்த உடனே நின்றுது. அது போல தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை. உள்ளே கர்த்தருடைய வார்த்தையை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கணும், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும், கர்த்தரை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்கே வேறு வேலை இல்லையா? ஆமாம், வேறு வேலை இல்லை. இந்த பூமியில் வாழணுமா? வெற்றியோடு வாழ வேண்டுமா? மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமா? நாம் விரும்புவதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? எதிரிகளை தோற்கடிக்க வேண்டுமா? சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்ட இயேசு சொல்றாரு, மீதியாமன என் பேரை சொல்லி. நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். ஐயோ, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகி போயிடுச்சு, நான் பாவம், எனக்கு பலன் இல்லை. சொல்ல சொல்ல பிசாசுக்கும் கொண்டாட்டம் ஆயிரும். சொல்லணும், நான் பலவானுடைய புத்திரன், எனக்குள் இருப்பவர் பெரியவர், என் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறார், அவர் எனக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அப்படி பேசணும். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். எச்சரிப்பு உண்டாகும்படி நமக்கு அதை பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே ஞாபகப்படுத்துகிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். எவ்வளோ அழகா ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை புத்தியுள்ளவர்கள் என்று நம்புகிறார், நமக்கு போதனையை கொடுக்கிறார். நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதன்படி வாழ வேண்டும். எவ்ரி டே தேர் வில் பி டிஃபிகல்டீஸ். ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் அவைகளை ஜெயித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் ஜெயித்திருக்கிறபடியால் உங்களாலும் ஜெயிக்க முடியும். மனதிலே உறுதி வேண்டும், வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும், தைரியமாக வார்த்தைகளை பேச வேண்டும். நம்முடைய வேலையை செய்யாம கடவுளையே குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறது பிசாசு மட்டும்தான். அவன் தான் எப்போ பார்த்தாலும் கடவுள் மேலே குற்றம் சுமத்துகிறவன். சரி,
இன்னொரு பகுதியை வாசிக்கலாம். எபிரேயர் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இந்த வனாந்தர யாத்திரையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவம் என்ன? இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். இருதயம் போக போக கடினமாயிக்கிட்டே இருக்கா? துணிகரமாக கர்த்தருக்கு விரோதமாக பேசுறியா? வசனத்தை அங்கீகரிக்காம நீ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு 2 கொம்பு வச்சிருக்க மாதிரி பேசுறியா? கர்த்தர் சொல்றாரு, இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். கர்த்தர்கிட்ட போய் சொல்லு, ஆண்டவரே என் இருதயம் எப்படியோ கடினப்பட்டுக்கிட்டே போகுது, இந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எனக்கு தர வேண்டும். கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். சின்ன வாழ்க்கை. எத்தனை வருஷம் இருக்க போறீங்க பூமியில்? ஒரு 80, 90, 100, 140 கூட வச்சுக்கோங்க. சின்ன வாழ்க்கை, அவ்வளோதான் இருக்க போகிறோம். அதற்கு பிறகு சதா காலமும் நிரந்தரமாய் நித்திய காலமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது. அது எங்கே இருக்கும்? அதை இங்கே தீர்மானிக்க வேண்டும். பூமியில் தீர்மானிக்கணும். எல்லாரும் தான் போகிறாங்க, நானும் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, போ, ஓடு. ஆனால் தேவன் வழியை வைத்திருக்கிறார். என்ன வழி? இயேசு என்ற வழி. இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன். அவர் சொல்றார், வா என் கூட நட, நான் உன்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு வருகிறேன், நீ இடற மாட்டாய், ஓடினாலும் இடற மாட்டாய், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய், என் கூட நட, வா என் பிள்ளை, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை வழி நடத்துகிறேன். எத்தனையோ பேர் இன்றைக்கு காசால பார்த்தீங்களா, பாவம் சின்ன குட்டி பிள்ளைகளாம் கையேந்திக்கிட்டே இருக்கு, பசிக்குது பசிக்குதுன்னு கை நீட்டிக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு பரிதாபமான நிலைமை. ஆனால் இன்று கர்த்தர் நமக்கு 3 நேரம் இல்லை 5 நேரம் சோறு போடுறார். என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். நல்ல தேசத்திலே, நல்ல காலகட்டத்திலே, நல்ல நிலையிலே கர்த்தர் நம்மை நன்றாக வைத்திருக்கிறார். நன்றியோடு நாம் நடக்க வேண்டும். நன்றி அறிதல் இல்லாத மனிதர்களாய் வாழக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். நான் இயேசுவை என் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய சார்பிலே நான் போக வேண்டிய அந்த சிலுவை மரணத்திற்கு என் ஆண்டவர் எனக்காக போனார். அவர் எனக்காக மரித்தார். எனக்காக 3 நாள் அந்த பாதாள குழிக்குள்ளே போய் எல்லா வேதனையும் அனுபவித்தார். என்னை காப்பாற்றுவதற்காக, என்னை காப்பாற்றுவதற்காக. எல்லாரும் சொல்லலாம், என்னை காப்பாற்றுவதற்காக. இன்னொருக்கா சொல்லலாம், நாம் வாழ்ந்து செழித்திருக்கும்படியாக கர்த்தர் செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்திருக்கிறார். பார்க்கலாம். 11, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். 10வது வசனம் பாருங்க. நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். வழிவி போகிற இருதயம் எந்திரிச்சு நிற்கிறது, அப்புறம் வழிக்கு விழுகிறது, 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறது, அப்புறம் கொஞ்சம் நடக்கிறது, அப்புறம் வழிக்கு விழுகிறது, அப்புறம் தூக்கி விடணும், அப்புறம் எந்திரிச்சு நிற்கணும். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கிராமம் பாருங்க, அங்கே ஒரு வழுக்கு மரம் ஏறுறதுன்னு ஒரு சம்பவம் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு
நாங்கள்லாம் ஓடுவோம். ஓடி போய் அங்கே அப்படி பார்ப்போம். அது ஒரு 20-30 அடி உயரம் ஒரு மரம், பச்சை மரம். பட்டையெல்லாம் உரிச்சிருப்பாங்க. உரிச்சிட்டு வெள்ளை விளையர்னு இருக்கும். அதில் ஊரில் இருக்க கிரீஸு, எங்கெங்கே என்னென்ன க்ரூட் ஆயில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் தடவுவாங்க. எல்லாத்துக்கு மேலே ஒரு பெரிய கலையத்தில் விளக்கெண்ணெயை வச்சு அங்கே மேலே அதை கட்டி கரெக்டாக சின்ன ஓட்டைகளை போட்டு அதில் கட்டி வச்சுருப்பான். அதுக்கு மேலே ஒரு கொடியை வச்சு அதில் ஒரு 1000 ரூபா நோட்டை கட்டி வச்சுருப்பான். அந்த காலத்தில் 1000 ரூபா நோட்டெலாம் இருந்துச்சுல்ல, கட்டி வச்சுருப்பான். இந்த ஜனம் என்ன செய்யும், வருவாங்க பாருங்கள், ஏறலாம், ஏறி யார் வேணாலும் அதை எடுத்துக்கலாம். அடே அப்பா பார்க்கணும். வருவாங்க வாலிப தம்பிமார், சுற்றி இருக்கவன்லாம் விசில் அடிப்பான். மாமா, மச்சான். இவன் வர்ற வேகத்தில் நல்ல வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு கையில் ஊரில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏறுவான் பாருங்க. ஏறுவான் 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 4 அடி ஏறுவான், 5 அடி சறுக்குவான். ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட அந்த வழுக்கு மரம் ஏறினதே இல்லை. அப்படிதான் நம்முடைய சுய நீதியை வைத்துக்கொண்டு, கெட்டிக்காரத்தனத்தை வைத்துக்கொண்டு, என்னுடைய பணம், என்னுடைய சம்பாத்தியம், எனக்கு எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வச்சுட்டு நான் நன்றாக வாழ்வேன். என் ஆத்மாவே, உனக்கு வேண்டியது எல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நல்லா சாப்பிட்டு திருப்தியா தூங்கு. ஒருத்தன் சொன்னான், திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? மதிகேடனே, முட்டாளே, வயிற்றுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாத முட்டாப்பயலே, கர்த்தர் கூப்பிட்டார். நீ இதுக்கு சேர்க்கல, உன் வயிற்றுக்கு சேர்த்திருக்க. உன்னுடைய உணவும் உன்னுடைய வயிறும் இந்த பூமியிலேயோடு அழிந்து போகும். இதையும் அதையும் ரெண்டையுமே கர்த்தர் அழிய பண்ணுவார். ஆனால் ஆத்துமா அழிவில்லாதது, நித்தியமானது, அழிவில்லாதது. இந்த ஆத்துமா 2ல் ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். ஒன்று பரலோகம், அடுத்தது நரகம். எப்படி வேணும், என் வாழ்க்கை இஷ்டப்படி தான் வாழ்வேன், போ நரகம். என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே என்னை காத்துக்கொள்ளுவேன், என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன், வாயை காத்துக்குவேன், தினம் கர்த்தருக்காக வாழ்வேன், நல்லா இருக்கணும், பைபிளை படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், கர்த்தருக்கு பிரியமாக இருப்பேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவேன், பிரசங்கத்தை கேட்பேன், நல்ல பாடல்கள், ஆராதனை, கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் வேணும், கர்த்தருக்கு தான் முதலிடம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவேன், எனக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அப்படி பேசணும். கர்த்தர் வருவார், தட்டி கொடுப்பார். வெல் டன், என்ன வேணும் உனக்கு, இல்லாததை கேட்டாலும் உருவாக்கி உனக்கு கொடுப்பேன் என்று அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. யூ ஷுட் நோ ஹவு டு ப்ளீஸ் காட். கர்த்தரை எப்படி சந்தோஷப்படுத்தணுன்றது உங்களுக்கு தெரிய வேண்டும். கத்தி குதிச்சு கூர்ப்பாடு போட்டு அப்படியெல்லாம் இல்லை. இருதயத்தை சாந்தமும் அமைதியுமாய் வைத்துக்கொண்டு, இயேசுநாதரை போல நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஏப்பா, அவருக்கு மனத்தாழ்மை வேணுமா? என்ன ஒரு ஆச்சரியம். அவர் சாந்தமா இருக்காரு, அவர் மனத்தாழ்மையோடு இருக்கிறார். நமக்கு மனத்தாழ்மை இருக்கா அல்லது பெருமை தான் இருக்கா? என்ன இருக்கு? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் வைத்துக்கொண்டு கர்த்தர் சொல்றத அப்படியே கேட்டு அப்படியே ஃபாலோ பண்றது, அப்படியே விசுவாசிப்பது, அதுதான் மனத்தாழ்மை. ஆமாம், இந்த பாஸ்டருக்கு வேலை இல்லை, என்கிட்ட ஒன்று பிரசங்கம் பண்ணுவார், அப்படிலாம் நடக்க முடியுமா அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுச்சு. பைபிளில் இருக்க மாதிரிலாம் நடக்க முடியுமா? பாஸ்டர் தினம் தான் சொல்கிறாரு, அப்படிலாம் நடக்க முடியுமா? போ. எல்லா சந்தோஷ, சமாதான, சுக, பலம் எல்லாவற்றையும் இழந்து விட்டாள். பேச வேண்டாம், என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசினா போதும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதை பேசி அதை கைக்கொள்ள பழகலாம். சரி, 12 ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் திரும்ப திரும்ப அந்த எச்சரிப்பை தான் நமக்கு கொடுக்கிறார். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும்
நாள்தோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்லு, சொல்லி கொடு. யாராவது வந்து கேட்டா புத்தி சொல்லு, கர்த்தரை சார்ந்திருக்க சொல்லி கொடு. வேற ஒன்றும் சொல்லி கொடுத்துறாத. இந்த குருவி மூளையை வச்சுக்கிட்டு இப்படி செய் அப்படி செய் அப்படி பாரு, ஒன்றும் நடக்க போறதில்லை. விழுந்து போயிடுவான். வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்குறவன் விழுந்தே போயிடுவான். கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு சொல்லிக் கொடுங்கள், ஆலோசனை கொடுங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாத. மனக்கடினம் வேண்டாம். டோன்ட் ஹேவ் அ ஸ்டோனி ஹார்ட். நல்ல சதையான இருதயத்தோடு இருந்து கொள். 14, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், நம்முடைய பொல்லாப்புகள், நம்முடைய விக்கிரகாராதனைகள், நம்முடைய எல்லாவற்றையும் அவர் மேலே கொண்டு போய் வச்சிடணும். அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அவருடையதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற நன்மைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. 16, கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமா யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. அங்கே இருந்து புறப்பட்ட 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் புருஷர்களுடைய மனைவிகள், 20 வயதுக்கு மேற்பட்ட அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், குமாரர்கள், குமாரத்திகள், அத்தனை பேரும் வனாந்தரத்திலே செத்து போனார்கள். ஏன்? வாய். இந்த ஜனம் வாயை வச்சு அதைத்தான் பேசிச்சு. இந்த இஸ்ரவேல் என்கிற வணங்கா கழுத்துள்ள பொல்லாத ஜனம் என்று பைபிள் இவர்களை குறித்து சொல்லுகிறது. என்னமோ நான் சொன்ன மாதிரி முழிக்கிறீங்க. பைபிளில் கர்த்தர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். வணங்கா கழுத்துள்ள ஜனம், பொல்லாத ஜனங்கள், வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள், கடின நெஞ்சம் உள்ளவர்கள், எப்போது கேட்டாலும் செவி கொடுக்காதவர்கள். அப்படி கர்த்தர் இவர்களை வர்ணிக்கிறார். எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள். அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. 40 நாள் தேசத்தை வேவு பார்த்தார்கள். அதற்கு சமமாக 40 வருடங்கள் வனாந்தரத்திலே இவர்கள் மரிப்பதற்காக இவர்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், 2 பெரிய பாவங்கள். இன்னும் எதுக்காவது கீழ்ப்படியாமல் இருக்கீங்களா? உங்க இருதயமே சொல்லுதா நீங்கள் இதற்கெல்லாம் கீழ்ப்படியவில்லை என்று? உடனே கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் எனக்கு கீழ்ப்படி என்று உங்களுக்கு சொல்லி இருக்கிற எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படியுங்கள். அடுத்து, அவிசுவாசத்தினாலே அவர்கள் உள்ளே பிரவேசிக்கவில்லை. அவிசுவாசம் இருக்கா? அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அவிசுவாசத்தை தூக்கி எறிகிறேன். சொல்லுங்க, எங்க எல்லாரும் சொல்லலாம், அவிசுவாசத்தை நான் வெறுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அவிசுவாசத்தின் ஆவியை என் இருதயத்தில் இருந்து பிடுங்கி தூர எறிகிறேன். எனக்கு விசுவாசம் உண்டு. நான் கர்த்தருடைய பிள்ளை, அவரை விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வெறும் நாக்கில் சொல்லக்கூடாது. டோன்ட் மேக் அ லிப் சர்வீஸ், லிவ் வித் யுவர் ஹார்ட். முழு இருதயத்தோடு தேடுங்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள்.